அதாவது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே விவசாயிகளோட கிளர்ச்சி. அதாவது 1858க்கு அப்புறமா வந்துட்டு நம்ம வந்து இங்கிலாந்தோட நேரடி கட்டுப்பாட்டுக்கு கீழே ஒரு காலனியாக வந்துட்டு மாறிட்டோம் இல்லையா. அதுக்கப்புறமா விவசாயிகளோட கிளர்ச்சி பார்க்க போகிறோம். கருநீல சாயம் அதாவது இண்டிகாவோட கிளர்ச்சி, இண்டிகா கிளர்ச்சி. இது 1859லேருந்து 1860 வரைக்கும் நடந்துச்சு. இது என்னன்னா வந்துட்டு உணவு தானியங்களுக்கு பதிலாக நிலத்தில் இண்டிகோ பயிரை வந்துட்டு கட்டாயமாக விவசாயிகள் வந்து நீங்கள் விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. இதுக்கு வந்துட்டு விவசாயிகளுக்கு ஆங்கிலேயர்கள் முன்பணம் கொடுத்துருவாங்க. விவசாயிகள் வந்துட்டு விளைச்சலுக்கு அப்புறமா அதை வட்டியோடு சேர்த்து வந்துட்டு திரும்ப ஆங்கிலேயர்களுக்கே கொடுக்கணும். இந்த இண்டிகோ பயிரை குறைந்த விலைக்கு வந்துட்டு வாங்கினாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு லாபம் வந்துட்டு இதில் விவசாயிகளுக்கு கிடையாது. ஸோ கடன் தான் அதிகமாச்சு. தந்தையோட கடன் அப்படியே மகனுக்கும் வந்துட்டு மாறிடுச்சு. இண்டிகோ கிளர்ச்சி 1859. இது வந்துட்டு ஒரு வேலைநிறுத்த வடிவில் தான் வந்துட்டு தொடங்கினாங்க. இதோட தலைவர்கள் திகம்பர பிஸ்வாஸ், விஷ்ணு பிஸ்வாஸ். எந்த இடத்துல தொடங்கினாங்கன்னா வங்காளத்தோட நாடியா அப்படின்ற இடத்துல, அங்கே தான் வந்துட்டு தொடங்கினாங்க. ஆங்கிலேய பண்ணை கொடுமைகள் பற்றி கல்கத்தாவில் உள்ள இந்திய பத்திரிகைகள் நிறைய வந்துட்டு எடுத்துரைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இது ஒரு முக்கியமானது நீல் தர்பன் அப்படின்றது இண்டிகோவின் கண்ணாடி. இந்த நாடகத்தை எழுதினவர் யாருன்னா தீனபந்து மித்ரா. இதோட நோக்கம் என்னன்னா வந்துட்டு இந்தியா ஐரோப்பாவில் மக்களிடையே இண்டிகோ விவசாயிகள் குறித்த பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு வர்றது தான் இதோட முக்கியமான நோக்கம்.